Hi everyone, welcome to I Think You Think channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் கிராஃபில் மல்டி கலர் எப்படி கொடுக்கறது அண்டு கிராஃபில் இருக்கக்கூடிய ஃபார்மட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் ஒன்றுக்கு கம்ப்ளீட்டாக வேறு கலரில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி ஃபார்மேட் செலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இங்கே ஒரு இது மட்டும் எனக்கு மல்டி கலராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த சீரீஸ் ஆப்ஷனில் போயிட்டு ஃபில் கலரை செலக்ட் பண்ணோன்னே இந்த இன்வெர்டட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வருதுல்ல, அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல, எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன் மீன் டைம் இது வேறு என்னென்னலாம் கலர் கொடுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறாங்க. நோ ஃபில்னா எதுவுமே இல்லாமல் போயிடும். சாலிட் ஃபில் அப்படின்னா இது ஒரு கலர் போட்டு ஃபில் பண்ணிவிடும். கிரேடியன்ட் ஃபில்னா இது மாதிரி கொஞ்சம் ஷேடடாக இருக்கும். பிக்சர் ஃபில்னா இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணால் இந்த பிக்சரை கூட நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஃபில்னா இது ஒரு பேட்டர்ன், நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் என்னென்னு இங்கே காமிக்கும் கீழே. இதில் இருக்கிற எல்லா பேட்டர்ன்லையுமே நம்மளால ஃபில் பண்ணி வைக்க முடியும். லைக் திஸ் அது மாதிரி எதானாலும் எடுத்து வச்சுக்க முடியும். இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக கலரை சூஸ் பண்ணிக்கும். இங்கே வேணும்னா நம்ம கலர் செலெக்ஷன் போயிட்டு வேறு வேறு கலரையும் மாற்றிக்க முடியும். ஓகே, அண்ட் அதோட டிரான்ஸ்பரன்சியும் செட் பண்ணிக்க முடியும். ஒன்றும் தெரியாமல் போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றவும் முடியும் எல்லாத்தையுமே நம்மளால. இது பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்க்காக. உனக்கு க்ளோ பண்ணணுமா, இல்லை அதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அதோட டிரான்ஸ்பரன்சி, சைஸு, இதில் என்ன வேணாலும் நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த க்ளோ எஃபெக்ட் கொடுக்கணுமா அதுவும் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு எனக்கு இது மாதிரி க்ளோ கொடு, அதே மாதிரி இது மாதிரி க்ளோ வர ஆரம்பிச்சிடும் இது மட்டும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயத்த இங்கே போய் மாற்ற முடியும். இது ஆக்சஸ்க்கானது. எனக்கு செகண்ட் ஆக்சஸ் வேணுமா இனிஷியல் ஆக்சஸாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு இப்போது இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்ன்ற பாராகிராஃப் மட்டும் எனக்கு மல்டிபிள் கலர்லேயே வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் இங்கே இன்னொரு பாக்ஸ் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரி கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது எனக்கு வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 2-3 சீரீஸ் வச்சுருக்கேன். ப்ரொடக்ஷன் 1ன்னு ஒரு சீரீஸு, 2ன்னு ஒரு சீரீஸு, பிளான்னு ஒரு சீரீஸு. ஸோ 3 இருந்ததுன்னா ஒரு ப்ரொடக்ஷன் 1க்கு மட்டும் நான் வேறு கலர் கொடுக்கணும் போது எனக்கு மற்ற 2ம் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் குழப்ப ஆரம்பிக்கும். இது ஒரு கலரில் இருக்குது, மிச்சதெல்லாம் ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலர் இருக்குது, மிச்சதெல்லாம் ஒரு கலரில் இருக்குன்னு சொல்லி குழப்ப ஆரம்பிக்கும். அதனால டிஃபால்ட்டாகவே எக்ஸல் அந்த வேரி கலர் ஆப்ஷனை எடுத்துரும். ஸோ ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது, ஒரே ஒரு சீரீஸ் மட்டும் இருக்குன்னா மட்டும்தான் அது ஷோவே பண்ணும். ஓகே, இப்போ வேரி கலர் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சிங்கிளாக ஒரே ஒரு கிராஃப் மட்டும் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் வேரி கலர் ஆப்ஷனே வருது. ஸோ இங்கே போய்ட்டு வேரி கலரும் கொடுத்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். இதுதான் வேரி கலர் ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான திங். ஓகேவா, இன்றைக்கி நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். இந்த வேரி கலர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஃபார்மேட் செலெக்ஷன் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ், பியர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் யூ திங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.